ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 நன்றி. எங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஸ்வரிய அண்ணன் மணிகண்டன் அண்ட் சோஃபி 2 பேரும் விவாகரத்து செய்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாயிட்டு வருது. மணிகண்டன் பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு பிரபலமானவர் அண்ட் இவர் சீரியல் நடிகை சோஃபியை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் பிரிந்து விட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. தொடர்ந்து இந்த வருடம் பல நடிகர் நடிகைகள் உட்பட பல பிரபலங்களும் விவாகரத்து செஞ்சுட்டு வராங்க. சினிமா துறையில பலருமே கவர்ந்த பிரபலங்கள் கூட திடீர்னு தாங்க பிரிவதா அறிவிப்பு தான் ரசிகர் மத்தியில் பேசப்பட்டு வருது. இந்நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா பிரபலமடைந்த மணிகண்டனும் அவருடைய மனைவியும் பிரிந்து விட்டதா செய்தி பரவிட்டு வருது. இருவருக்கும் சில நாட்களுக்கு முன்பே விவாகரத்து நடந்து விட்டதாகவும் கூறப்படுது. ஆனா 2 பேருமே இதை பத்தி எந்த அறிக்கையுமே வெளியிடல. ஆனா 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸா அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல இருந்து நீக்கியிருக்காங்க. மணிகண்டன் சின்ன திரையில பல சீரியல் நடிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா வேலனாச்சார் என்ற சீரியல்ல விஜய் சித்ராவுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி சன் டிவில ஒளிபரப்பான அழகு சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு பிக் பாஸ் ஷோல கலந்துக்க வாய்ப்பும் கிடைச்சது. அந்த நிகழ்ச்சியில அதிக நாட்கள் இருந்தாரு. அண்ட் மணிகண்டன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும்போது தன்னுடைய மனைவி சோஃபி குறித்தும் குழந்தை பிறக்கும்போது அவங்க பட்ட கஷ்டங்கள் குறித்தும் கண் கலங்கி பேசியிருந்தாரு. தனக்காக தன்னுடைய மனைவி செய்த தியாகங்கள் குறித்தும் அவர் பேசியிருந்தாரு. அதோட தன்னுடைய மகன் மேல நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன் என்பதையும் வெளிப்படுத்தியிருந்தாரு. அந்த சமயத்துல இவர் பிரபலமா பேசப்பட்டாரு. அதே மாதிரி மணிகண்டனுடைய மனைவியான சோஃபியும் பல சீரியல் நடிச்சிட்டு வராங்க. சில திரைப்படங்களும் நடிச்சிட்டு வராங்க. ரீசெண்டா கூட சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்த மருமகள் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி ஜி தமிழ்ல சந்தியா ராகம் சீரியலையும் நடிச்சிட்டு வராங்க. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஸ்வரிய அண்ணன் தான் மணிகண்டன். ஐஸ்வர்யா ராஜேஷ் அட்டகத்தி படத்துல நடிக்கும் போது மணிகண்டனுடைய மனைவி சோஃபியும் அந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் கூட ரொம்பவே பிரபலமான சீன் தான். இதை தொடர்ந்து சோஃபி பல சீரியலையும் படங்களையும் நடிச்சிட்டு வராங்க. அண்ட் மணிகண்டன் சோஃபி தம்பதிக்கு ஆரியன் என்ற ஒரு மகனும் இருக்காரு. ரீசெண்டா கூட சோஃபி அவருடைய பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுல கூட மணிகண்டன் வந்து கலந்துக்கல. அண்ட் தன்னுடைய மகனுடைய பர்த்டே செலிப்ரேஷன் போட்டோஸையும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோஸ்ல ஒண்ணுல கூட மணிகண்டன் இல்ல. அதோட சோஃபி மணிகண்டன் கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸுமே டெலிட் பண்ணிருக்காங்க. அண்ட் சோஃபி இப்போ அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அவங்க அம்மா கூட வெளியே போனது அண்ட் மகன் கூட இருக்கிற போட்டோஸை மட்டுமே தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்த நெட்டிசன்ஸ்லாம் எங்க மணியை காணும்னு கேட்டுட்டு வராங்க. இதன் மூலமாவே அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் மணிகண்டன் அண்ட் சோஃபி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.